பாஜகவின் மூத்த தலைவருக்கு நடந்த விபரீதம். இந்தியாவே பெரும் பரபரப்பு. அதிர்ச்சியில் டெல்லி. இந்திய அரசியலில் ஒவ்வொரு பெரும் கட்சிகளும் அவர்களுக்குரிய செல்வாக்கை பயன்படுத்தி மக்களின் நலத்திட்டங்களையும் அனைத்து வகையான செயல்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதல் இடத்தை பிடித்திருக்கிறாராம். அவரது சொத்து மதிப்பு மட்டும் 931 கோடி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெறும் 7,000 ரூபாயில் தொடங்கிய அவரது தொழில் இன்று பால் பேரரசின் முடிசூடா மன்னனாக திகழ வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கும் நிலையில் தற்போதைக்கு அதன் மதிப்பு 675 கோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல்தான் இன்று நாடு முழுவதும் பேசப்படும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அரசியல் வாழ்க்கை மட்டுமல்லாமல் தொழில்துறையிலும் தனித்த அடையாளம் படைத்தவர் என்ற புகழும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. 1992ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் இந்திய பால்துறை தனியார் முதலீட்டுக்கு திறக்கப்பட்ட நேரத்தில் சந்திரபாபு நாயுடு வெறும் 7,000 ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். 2 ஆண்டுகள் கழித்து 1994இல் நிறுவனம் IPO மூலம் பங்கு சந்தையில் நுழைந்திருக்கிறது. ஆச்சரியமாக அந்த IPO 54 மடங்கு அதிகமாக சந்தாதாரர்களால் கைப்பற்றப்பட்டது. 6,5 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டு ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் வலுவான அடிப்படையை அமைத்து கொண்டது. 1995ஆம் ஆண்டு நிறுவனத்தின் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வெறும் 25 கோடி இருந்த நிலையில் 2025ஆம் ஆண்டளவில் அது 4,500 கோடி வரை உயர்ந்திருக்கிறது. மேலும் 2024இல் உச்சக்கட்டத்தில் 6,755 கோடி மதிப்பீட்டை எட்டியிருக்கிறது. தற்போதோ ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் இந்தியாவின் 17 மாநிலங்களில் வியாபாரம் செய்து வருகிறதாம். சுமார் 3 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக இதன் கூட்டாளிகளாக இருக்கின்றனர். 2000ஆம் ஆண்டுக்குள் 100 கோடி வருவாய் அடைந்த நிறுவனம் 2025ஆம் ஆண்டில் 4,000 கோடி வருவாயை கடந்திருக்கிறது. நாரா குடும்பம் தற்போது நிறுவனத்தில் 41.3% பங்குகளை வைத்திருக்கிறதாம். அதேபோல 1994இல் நிகர மதிப்பு 9.99 கோடியாக இருந்த ஹெரிடேஜ் இன்று 972 கோடி நிகர மதிப்பை எட்டியிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு 4 முறை ஆந்திர முதல்வராக பதவி வகித்திருக்கிறார். 2014இல் மாநில பிரிவினை காரணமாக ஆந்திரம் தனி மாநிலமாக உருவான சிக்கலான காலத்தையும் 2004 மற்றும் 2019 தேர்தல் தோல்விகளையும் சமாளித்து 2024இல் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் அறிவித்த செல்வம் மட்டும் 931 கோடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ இவருக்கு சிறிது காலமாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருவதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனால் அவர் மருத்துவமனையில் அவ்வப்போது 1 மாதத்திற்குரிய தவறாத சிகிச்சை எடுத்து வருவதாகவும் அவரது குடும்பத்தின் வட்டாரத்தில் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் அவரின் உயிருக்கு எந்தவித நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர்களும் கூறி வருவதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன.